புனிதர்கள் வரலாறு. அவர்தான் பாறை. புனித ராயப்பர். திருநாள் ஜூன் 29. சிந்தனை: என் பெயரை குறித்து உங்களை எல்லோரும் வெறுப்பார்கள். இறுதி வரை நிலைத்து நிற்கிறவன் மீட்பு பெறுவான். கலிலேயா கடற்கரை ஓரம் அருளப்பர் தன் மகன்கள் ராயப்பருடனும் ஆண்ட்ரஸுடனும் மீன் பிடிப்பதில் ஈடுபட்டிருந்தனர். பொறுப்புடன் காரியங்களை ஆற்றும் மூத்த மகனை நினைத்து அவர் மனமகிழ்ந்து காலாகாலத்தில் மகனுக்கு திருமணம் முடிக்க வேண்டுமென்று மனம் நினைத்தது. 2 நாட்களுக்கு பின் உள்ளூரிலே கன்னிப்பெண் ஒருத்தியை தன் கண்காணிப்பில் வளர்த்து வரும் தோத்து என்ற விதவையை சந்தித்தார். ராயப்பருக்கு அவள் மகளை கேட்டார். அவளும் இசைந்தாள். திருமணம் நடந்தது. குடும்ப வாழ்வு நடத்தினார் ராயப்பர். செபக்கூடத்திற்கு பின்புறம் 3வது தெருவில் வாழ்ந்த அத்தையின் மேல் ராயப்பருக்கு அலாதி மதிப்பும் மரியாதையும் உண்டு. ஒரு நாள் தன் சகாக்களுடன் கனசரேத் ஏரியில் மீன் பிடிக்க சென்றார். விடிய விடிய வலை வீசியும் வலைக்குள் ஒரு மீனும் அகப்படவில்லை. சோர்ந்து அனைவரும் கரை திரும்பினர். அங்கே அமைதி வடிவில் நின்ற இயேசு, சீமோனே, ஏரிக்குள் சென்று வலையை வீசு என்றார். ஆண்டவரே, இரவு முழுவதும் வலை வீசினேன், ஒரு மீனும் அகப்படவில்லை. எனினும் நீர் சொல்லுகிறபடியால் திரும்பவும் வலை வீசுகிறேன் என்றார். வலை வீசவே புற்றில் இருந்து ஈசல் கிளம்பியது போல் வலை கிளியும் அளவுக்கு மீன்கள் சேர்ந்தது. கடினப்பட்டு வலையை கரைக்கு இழுத்தனர். அந்த அமைதியின் உருவம் இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி என்றார் ராயப்பர். கலங்காதே, தைரியமாயிரு, இனிமேல் உன்னை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார் இயேசு. அன்றே அவர் தனக்குள்ள அனைத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவரை தொடர்ந்தார். சீடர்கள் தேர்வு நடந்தது. 12 பேரில் இவரும் இவர் தம்பியும் இடம்பெற்றனர். நாட்கள் உருண்டோடின. தன்னுடன் இவரையும் ஒரு தாய் மக்களான அருளப்பரையும் யாகப்பரையும் அழைத்து தபோர் மலையில் மறு உருவானார் இயேசு. அதை பார்த்து, ஆண்டவரே, உமக்கு விருப்பமானால் உமக்கென்றும் உம்மிடம் உறவாடும் மோயிசனுக்கும் எலியாசுக்கும் சேர்த்து 3 கூடாரங்களை அமைக்கட்டுமாம். இங்கிருப்பது எத்துணை நன்று என்றார். தான் அருமாந்த அத்தைக்கு காய்ச்சல் என்று ராயப்பர் கூறினார். ஆண்டவரை அழைத்தார். கையை பிடித்து அவளை படுக்கை நின்று எழுப்பி காய்ச்சலை ஆண்டவர் அதட்டினார். உடனே அது அவளை விட்டு அகன்றது. ஒரு நாள் ஆண்டவர் போதிக்கையில், நான் வானிலிருந்து வந்த உணவு. இதை யாராவது உண்டால் அவன் என்றென்றும் வாழ்வான். உண்ணாதவனுக்கு மீட்பு இல்லை என்றார். இதென்ன மிருகத்தனம்! மனிதன் தசையை மனிதன் உண்பது அரோசிகம், அரக்கத்தனம் அல்லவா என்றெல்லாம் சீடர்கள் தங்களுக்குள் நினைத்தனர். பல புதுமைகளை இயேசு செய்ய கண்டும் அவைகளை அவர் அருளால் தாங்களே செய்த போதிலும் இப்போதனை குறித்து அவரை விட்டு பலர் பிரிந்தனர். என் போதனை நிமித்தம் என்னை விட்டு பிரிந்து போகும் எண்ணம் உண்டா என்று இயேசு தம் சீடர்களை கேட்டார். ஆண்டவரே, யாரிடம் செல்வோம்? உயிர் தரும் வார்த்தை உம்மிடம் அல்லவா உள்ளது என்று சொல்லி இயேசுவின் இதயத்தில் தனி இடம் பெற்றார் ராயப்பர். வேறொரு சமயம் செசாரியா பிலிப்புனூருக்கு செல்லும்போது, மக்கள் என்னை பலவாறு கூறுகிறார்களே, நீங்கள் என்னை யாரென்று நினைக்கிறீர்கள் என்றார் இயேசு. உடனே ராயப்பர், ஆண்டவரே, நீர் மெசியா, உயிருள்ள கடவுளின் மகன் என்றார். இயேசு இவருக்கு சீடர்களின் தலைவர் பணியையும் தமது முதல் பிரதிநிதி பதவியையும் வழங்கி, உனது அதிகாரம் விண்ணகத்திலும் மதிக்கப்படும் என்றார். ஒரு இரவு நேரம் கடலின் மீது இயேசு நடந்து வர எதிரே படகில் சென்ற சீடர்கள் பூதம் என்று அலறினர். இயேசுவோ, பூதமல்ல, நானேதான் என்றார். ராயப்பர் மறுமொழியாக, அப்படியானால் நீரில் நான் நடக்க அருளும் என்றார். அருள் பெற்று நீரில் நடந்தார். விசுவாச குறைவால் மூழ்க பார்த்தார். கரம் நீட்டி இயேசு காத்தார். மனதில் பட்டதை வெளியிட்டு அநேக சமயங்களில் இயேசுவின் பாராட்டை பெற்றதால் தன்மேல் அசாத்திய நம்பிக்கை கொண்டார். நான் பாடுகள் படப்போகிறேன், அதன் நிமித்தம் நீங்கள் என்னை விட்டு ஓடும் நிலை ஏற்படும் என்று ஒரு சமயம் இயேசு கூற, நான் எப்போதும் உம்மோடு இருப்பேன் என்றார் ராயப்பர். அப்படியா, பார்ப்போம், நீ என்னை 3 முறை மறுதளிப்பாய் என்று இயேசு எச்சரித்தார். தலைமை குருவான கைப்பாசின் முற்றத்தில் ஒரு வேலைக்காரியின் அதட்டலுக்கு பயந்து இயேசுவை விசாரித்து கொண்டிருந்த இரவிலேயே 3 தடவை மறுதளித்தார். எனினும் இதே ராயப்பர்தான் மறுதளித்த பின் ஆண்டவரின் அன்பு பார்வையால் மனம் எதும்பி அழுது மன்னிப்பு பெற்றார். ராயப்பா, என்னை அன்பு செய்கிறாயா? அவ்வாறெனில் என் ஆடுகளை மேய் என்று உயர்த்த ஆண்டவர் 3 தடவை கூறினார். தன் பலவீனம் இழந்து துடுக்குத்தனம் நீங்கிய ராயப்பரோ
உம்மை நேசிக்கிறேன் என்று உமக்கு தெரியுமே ஆண்டவரே என்றார். சில நாட்களுக்கு பின் மரியன்னையுடனும் மற்ற சீடர்களுடனும் பரிசுத்த ஆவியை ராயப்பர் பெற்றார். ஒரு சமயம் யூதர்களுக்கு பயந்த சீடர்கள் இப்போது தூய ஆவியால் துணிவு பெற்று பொது இடங்களில் போதித்தனர். ராயப்பரின் முதல் போதனையில் 3000 பேர் மனம் திரும்பினர். கோவில் வாசலில் கால் இழந்த பிச்சைக்காரனை இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட என்று கூற அவன் குணமடைந்து நடந்தான். கிறிஸ்தவர்களை பலப்படுத்த திருமுகங்கள் எழுதினார். இவரை பிடித்து சிறையில் போட்டான் அரசன். அங்கே தூதர் ஒருவர் இவரை சுற்றியிருந்த சங்கிலியை அறுத்து சிறைசாலை கதவை திறந்து ராயப்பரை விடுவித்தார். இயேசுவின் முதன்மை அப்போஸ்தலர்களான ராயப்பர், சின்னப்பர் ஒருவரை ஒருவர் அன்புடன் நேசித்தனர். எந்த சாம்ராஜ்யம் கிறிஸ்துவை கொன்று அவரது திருமறையை அழிக்க முயன்றதோ அந்த சாம்ராஜ்யத்தையே தலைமையாக கொண்டு திருச்சபையை மனித இயல்பு கொண்ட ராயப்பர் தெய்வ வல்லமையோடு நிறுவிய பெருமை ராயப்பருக்கே உரித்தானது. ஒரு சமயம் நீரோ மன்னனின் ஆணைக்கு உட்பட்டு தன்னை சேவகர்கள் பிடிக்க வருவதை பார்த்து பீதியடைந்தார். துன்புறும் கிறிஸ்தவ மக்களின் அவல நிலையை கண்டு ஓட பார்த்தார். காட்சி ஒன்றினால் ஆண்டவர் செல்வதை பார்த்தார். எங்கு செல்கிறீர் என்று கேட்க திரும்பவும் சிலுவையில் அறைந்து கொல்லப்படும்படி உரோமைக்கு செல்கிறேன் என்றார் ஆண்டவர். ஓட நினைத்த ராயப்பர் மனம் வருந்தினார். நீரோ மன்னனால் சிறையில் அடைபடுவதற்கு தன்னை கையளித்தார். இருள் சூழ்ந்ததும் அசுத்த காற்று நிறைந்ததுமான சிறைசாலையில் ராயப்பர் ஜெபித்தார். மறுநாள் நடக்கவிருந்த மறைசாட்சி மரணத்திற்கு தயாரானார். தன்னை சிலுவையில் அறைந்து கொல்லுமாறு நீரோ மன்னன் ஆணையிட அதை கேட்டு பதட்டமடையவில்லை. இயேசுவைப் போல சிலுவையில் அறையப்பட எனக்கு தகுதியில்லை, தலைகீழாக சிலுவையில் அறையுங்கள் என்று அதிகாரிகளிடம் கெஞ்சி கேட்டார் புனித ராயப்பர். சாட்டைகளால் கொடூரமாக அடிக்கப்பட்டார். பின்னர் கிபி 67ஆம் ஆண்டு ஜூன் 29ஆம் தேதி ஜானிக்குளம் என்ற மலை மேல் சிலுவையில் தலையிலாக அறையுண்டார். இன்று புனித ராயப்பர் பேராலயம் இருக்கிற இடத்திலேயே அவரது உடலை அடக்கம் செய்தார்கள். இவ்வாறு தம் வாழ்வாலும் இறப்பாலும் சிலுவையில் அறையுண்டு கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்தார். சீமோன் என்னும் பெயர் பெற்று சேசுவின் அழைப்பிற்கு செவிசாய்த்த செம்மலே, சேசுவின் அடியவரே, ஜெகமதில் கதிபெற வழி அருளும். தொழிலால் மீனினை பிடித்தவரே, தொண்டால் மனிதரை பிடித்தவரே, துடிப்பால் இயேசுவை தொடர்ந்தவரே, துணிவால் அவருக்குயிர் ஈந்தவரே, இயேசுவே இறைமகன் என உரைத்தீர், இயேசுவே வலிமை என நினைத்தீர், இயேசுவால் தலைமை பொறுப்பேற்றீர், இயேசுவின் தயை பெற வேண்டுவீர். ஆமேன்.